குக் வித் கோமாளியோட செகண்ட் சீசன்ல கலந்துக்கிட்டது மூலமா ஃபேமஸ் ஆகி ஒரு சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி ரொம்ப ஒல்லியா ஆளே அடையாளம் தெரியாத வகையில இருந்த வீடியோ ஒண்ணு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியால வைரல் ஆகி இருந்தது. இதை பார்த்த பலரும் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உண்மையிலேயே இது நீங்க தானா, ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டீங்க, ஃபேஸ்லாம் வாடி போச்சு, என்னாச்சு உங்களுக்கு, நல்லா தானே இருந்தீங்க, வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்களா, இல்ல உங்க பாடியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி இப்படி பலவிதமான கேள்விகள் அடுக்கடுக்கா கேட்கப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமியும் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமே ரெக்கவரி ஆகி திரும்ப வந்துருவேன்னு ரிப்ளை கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் தொடர்ந்து சிலர் இவங்களுக்கு உடம்புல ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு, இல்லனா வேணும்னே வெயிட் லாஸ் பண்றாங்க போல இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்லாம இவங்க முகத்திலையும் மாற்றம் இருக்கு, சோ இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி ரூமர்ஸா பரப்பிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிற வகையில ஒரு போஸ்டர் ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னோட தோற்றத்தை பத்தியும் என்னோட வெயிட்ட பத்தியும் இங்க நிறைய அனுமானங்கள் போய்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா என்னோட சைட்ல இருந்து கமெண்ட்ஸ் மூலமாவும் ஸ்டோரிஸ் மூலமாவும் நிறைய கிளாரிபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க இதை ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல. நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி அடிப்படை ஆதாரமற்ற ரூமர்ஸை பரப்புறது உணர்ச்சியற்ற ஒரு செயலா இருக்கு. ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இரக்கமற்றதா இருக்குது. ஆக்சுவலா அது என்னன்றதை இங்க நான் குறிப்பிட கூட விரும்பல. நான் திரும்பவும் இதை சொல்றேன், நான் கடுமையான உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டுகிட்டு வரேன், அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு வரேன். நான் நல்ல ஆட்களோடையும் சரியான கவனிப்போடையும் இருக்கேன். அக்கறையுடனும் அன்புடனும் என்ன நலம் விசாரிச்ச உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்க தான் எனக்கு உலகமே, குறிப்பா இந்த நேரத்துல. மேலும் என்னோட பெயரையும் நன்மதிப்பையும் பணயம் வச்சு உங்களோட பொழுதுபோக்குக்காக வதந்திகளை பரப்ப வேண்டாம்னு அனைத்து ஊடகங்களையும் மக்களையும் கேட்டுக்கிறேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கையும் எதிர்காலமும் இருக்கு, அதனால ஏற்கனவே இருக்கிறத விட என்ன கடினமாக்கிறாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ செய்ய நீங்க அனுமதிக்காத ஒண்ண மத்தவங்களுக்கும் செய்யாதீங்க. கொஞ்சம் மரியாதையும் அன்பும் தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இவ்வளவு நாளா நீங்க எனக்கு கொடுத்தது இதுதான், தயவு செஞ்சு இப்பயும் அதை மாத்திராதீங்க. உங்களுடைய பெண் சீக்கிரமே திரும்ப வருவா, நன்றின்னு சொல்லிருக்காங்க. சோ இது மூலமா ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி தன்னை சுத்தி உலாவிக்கிட்டு இருந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்களே தவிர தன்னுடைய உடலுக்கு என்ன பிரச்சனைன்றத பத்தி விளக்கமா சொல்லல. ஆனா அதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் என்ற ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பிய அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை அட்டாக் பண்ணி அதுல இருந்து சுரக்கக்கூடிய தைராக்ஸ் என்ற ஹார்மோன் சுரக்கிறத குறைச்சிரும். இதனால அவங்களுடைய உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இதை கியூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. சோ இந்த ஸ்டோரி மூலமா ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி தான் ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் என்ற ஆட்டோ இம்யூன் டிசார்டரால தான் பாதிக்கப்பட்டிருக்கேன்றத சொல்லாம சொல்ல வராங்களா என்னன்றது தெரியல. அதனால அவங்களே கியூர் ஆகி தான் எதனால பாதிக்கப்பட்டன்ற விஷயத்த தெளிவா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.